கிறிஸ்துக்குள் அன்பான கலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசு இனிதான நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் கூறுகிறோம். இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். செய்யும்படி உன் கைக்கு நேரியது எதுவோ அதை உன் முழு பலத்தோடே செய் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. இந்த வாக்குத்தத்தம் என்ன செய்யணும்? நம்ம கைக்கு நேர்றது எதுவோ, நமக்கு என்ன வாய்க்கிறதோ அதை என்ன செய்யணுமா? முழு பலத்தோட செய்யணும். அது என்ன வேலையா இருந்தாலும் நம்ம என்ன செய்யணுமா? முழு பலத்தோட செய்யணும். ஏன்னு சொன்னா, வாழ்க்கையில வெற்றி பெறுகிறது அப்படின்றது ரொம்ப லேசான காரியம் கிடையாது. அதற்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முயற்சி செய்யணும், விடாமல் என்ன செய்யணும், அதற்காக உழைக்கணும். தானா ஏதாவது கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. சில வேளைகளில் நம்ம நினைக்கிறோம், நம்ம ஜெபம் பண்ணிட்டா நமக்கு எல்லா ஆசீர்வாதமும் வந்துடும் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் அப்படி சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நாம செய்யும் பொழுது அவருடைய ஒத்தாசை நமக்கு என்ன செய்யும் இருக்கோ, அந்த ஒத்தாசை மூலம் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆசீர்வாதத்தை பெற முடியும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுது. ஆனால் சிலர் என்ன செய்வாங்கன்னா, அவர் இந்த மாதிரியான எண்ணங்களை வச்சிருப்பாங்க. நான் ஜெபிச்சிருக்கேன், கடவுள் என்னை ஆசீர்வதிப்பார். உதாரணமாக, ஒரு பள்ளி மாணவன் தேர்வுக்கு ஆயத்தப்படும் பொழுது, நான் ஜெபித்து கொண்டே இருக்க போறேன், நான் தேர்வில் வெற்றி பெற்றுவேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது சாத்தியம் இல்லை. தேர்வுக்கு என்ன படிக்கணுமோ அதை நம்ம படிச்சுட்டு, ஆண்டவரே நான் படித்திருப்பதை நான் மறக்காம இருக்கு, நீங்க என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது தெய்வ ஒத்தாசை நமக்கு வரும், நம்ம மதிப்பெண் எடுக்க முடியும். ஆனால் நான் ஒரு பாடத்தையும் ஒன்றும் படிக்காம, ஒரு கேள்விக்கும் பதில் எனக்கு தெரியாம ஆண்டவர் என்னை இந்த ஜெபத்துல பாஸ் ஆக்கிடுவாரு அப்படின்னு சொன்னா அது என்னது? அது சாத்தானுகளை தவறான பாதைக்கு அழைத்து செல்கிற ஒரு காரியமாக இருக்கும். அதே போலதான் நம்ம என்ன செய்யணும்னா, வேலை செய்யாம சோம்பேறியா இருந்து தேவன் ஆசீர்வதிப்பார், நான் இன்னைக்கு காலையில் ஜெபம் பண்ணிட்டு இன்னைக்கு ஃபுல் ஆகாரத்தை எனக்கு தருவார் அப்படின்னு சொல்லி நம்ம சோம்பேறியாக இருப்போம்னு சொன்னா கண்டிப்பா அதனுடைய பலன் நீங்க நினைக்கிற மாதிரி இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா, நிறைய வல்லுநர்கள், நிறைய ஆராய்ச்சியாளர்கள், நிறைய அறிவியல் விஞ்ஞானிகள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் செலவு பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஆடம் கிளார்க் அவங்க என்பவர் என்ன, வேத விரிவுரை எழுதின ஒரு நபர். அவர் எழுதின அந்த நூல் என்ன பார்த்தீங்கன்னா, கல்லூரியில் மாணவிகளுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு புத்தகமாக இருக்கிறது. ஆனால் அந்த புத்தகத்தை அவர் எழுதுவதற்கு எத்தனை நாட்கள் எடுத்தாருன்னு சொல்றது அது கண்டிப்பா முடியாது. ஏன்னு சொன்னா, எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு சொல்லணும். சில காரியங்களை நாட்கள்ல நம்ம எழுதி முடிச்சிடும். ஆனால் இது எத்தனை ஆண்டுகள்னா ஆச்சரியமாச்சு, 40 ஆண்டுகள். 40 ஆண்டுகள்னா இது தன் கைக்கு நேரிடுறது. நம்ம என்ன செய்யணுமா? முழு பலத்தோட செய்யும் பொழுது இன்னைக்கு யார் பயன்படுறாங்க? கல்லூரியில மாணவர்கள் பயன்படுறாங்க. அந்த உலக புகழ் பெற்ற இப்படி ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையிலும் அந்த மாதிரியான பெரிய ஆசீர்வாதங்கள் நீங்களும் நானும் பெறணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? ஜபத்தோடு, தேவனுடைய ஒத்தாசையோடு, முழு பலத்தோடு நம்ம என்ன செய்யணுமா? நமக்கு கொடுக்கிற காரியங்களை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த நபர் நமக்கு சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, அநேகர் இங்க இருக்கிறாங்க. இங்க ஜான் மில்டன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கார், நிறைய இது எழுதியிருக்கிறாங்க, ரைட்டிங்ஸ். அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அதிகாலமே எந்திரிச்சுக்கிடுவாங்களாம். 4-3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு என்ன செய்வாங்க? உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அப்படியே கற்பனை திறனை அவங்க வளர்த்து என்ன செய்வாங்கன்னா நிறைய கவிதைகளை அவங்க எழுதுறாங்க. எட்வர்ட் கிப்பன் என்பவர் இருந்துச்சுன்னா, நுண்ணியமாக என்ன செய்வாங்கன்னா, நேரம் எடுத்து ஆராய்ச்சி செய்ததுனால அவரால் என்ன செஞ்ச முடியுது? அது பாடுபட்ட நிமித்தமாக எத்தனை ஆண்டுன்னு சொன்னா 30 ஆண்டு அவர் பாடுபட்டதுன்னா என்ன செஞ்சுன்னா, ரோமன் சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சியை குறித்து அவரால் என்ன செய்ய முடிஞ்சுன்னு சொன்னா அவரால் எழுத முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா. ஒவ்வொருவரும் ஒரு கவிதை எழுதணும்னாலும் கூட என்னது, அதற்கான முயற்சிகள் எடுக்கணும், அதற்கான நேரத்தை ஒதுக்கணும். இந்த மாதிரி நம்ம எல்லாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய உழைப்பு என்ன செய்வாங்களாம்? வெற்றிகரமாக மாற்றித்தர வல்லவர். நீங்க உண்மையோட உறுதியோட ஆண்டவர் மேல பற்றுதலாக, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவர்ல ஜெபம் செய்து ஒரு வேலையை ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னா அதுல கண்டிப்பா தோல்வி ஆண்டவர் தர மாட்டார். எனக்கு ஒரு சகோதரர் இருக்காங்க, அவங்க பிஸ்னஸ் பண்றாங்க. அவங்க கடையை திறக்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் சாட்சி சொல்லுவாங்க, இந்த வாரம் முழுவதும் தேவன் என்னை வழி நடத்துறான்னு சொல்லி. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னு சொன்னா அந்த அனுபவத்தை அவங்க போகும்பொழுது அவங்க கடையை திறக்கும் போது அவங்களுக்கு தெரியாது இன்னைக்கு எத்தனை ரூபாய்க்கு நம்ம விற்க போறோம்னு சொல்லி. உங்களுக்கு தெரியும், பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு
தினமும் என்ன செய்யணும், கையில் பணம் புரண்டுகிட்டே இருந்தால் தான் அவங்களுடைய பிஸ்னஸை நல்லா பண்ண முடியும். ஆனால் அவங்களுக்கு தெரியாது இன்றைக்கி எவ்வளோ காசு வரப்போகுது, இன்றைக்கி எத்தனை பேருக்கு நம்முடைய இதை கட்ட போகிறோம், மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கியிருப்பாங்களே அதுக்கு பணம் கட்டணும்ல, அது கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க எப்படி இருக்க போகுதுன்ட்டு. அவங்க ஜெபத்தோடு ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கே தெரியாது. சில நேரத்தில் சோர்ந்து போகிற அளவுக்கு யாருமே வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி கலெக்ட் பண்ணுறவங்கள என்ன செய்ய மாட்டாங்க, சீக்கிரம் வராமல் கொஞ்சம் லேட்டாக வருவாங்க. அப்படி ஆண்டவர் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவார். அப்போ தான் அவங்களுடைய காரியங்கள் வாய்க்கும். நமக்கு தெரிந்த எல்லா காரியத்தில் நம்ம உண்மையோடு ஆண்டவரை முன்வைத்து நம்முடைய காரியங்களை செய்வோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் அதை என்ன செய்வாராம், ஆசீர்வாதமாக மாற்றுவார். அப்போ அவங்க வாரம் அவங்க ஆலயத்தில் சாட்சி சொல்லுவாங்க, தேவன் என்னோடு கூட இந்த வாரம் முழுது இருந்தார், என்னுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தார், நான் என்ன செஞ்சேன், யார் முன்னே அவமானப்படாதபடிக்கு என்னுடைய காரியங்களை நேர்த்தியாக செய்தேன் அப்படின்ட்டு. அதே போல தான் இன்னைக்கு நீங்களும் நானும் கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த நாளில் நாம் செய்ய போகிற ஒவ்வொரு காரியமும் என்ன செய்யுமா, அது நமக்கு வெற்றியை தரும். எப்போ அப்படின்னு சொன்னால் ஜெபத்தோடு, ஆண்டவருக்கு பிரியமாக, சோம்பேறித்தனம் இல்லாதபடிக்கு உற்சாகத்தோடு, மன தைரியத்தோடு காரியங்களை செய்வோம்னு சொன்னால், பொறுமையோடு செய்வோம் அப்படின்னு சொன்னால் தேவன் நமக்கு வெற்றி தர அதிகமாக ஆண்டவர் செய்வார். நம்மை ஆசீர்வதித்து நம்ம வெற்றி சிறக்க செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட அன்பான தெய்வத்தை தான் நாம் உணர்கிறோம். நாம கஷ்டப்பட்டு இவ்வளோ ஒன்றுமே நமக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் விடுறதுக்கு அவர் கல்லான மனசு கொண்ட அந்த ஆண்டவர் இல்லை. நம்ம ஆராதிக்கிற எப்படி அன்பான தெய்வம். அந்த அன்பான தெய்வம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், நீங்கள் படுகிற பிரயாசம், நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாவற்றிலும் உங்களோடு கூட இருந்துன்னு செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். கடந்த 11 மாதங்களாக நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து ஆசீர்வதித்த தேவன் இன்னும் இருக்கிற இந்த நாட்களிலும், இந்த வருடத்தை முடிக்க போகிற இந்த தருணங்களிலும் கூட தேவன் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கார். எப்படி நம்ம வருஷம் தொடக்கும் பொழுது ஆண்டவரை பற்றி கொண்டோமோ அதே போல் முடிவு வருது நம்ம என்ன செய்யணும், அவரை பற்றி கொள்ளணும். நம்ம எதை செய்தாலும் முழு பலத்தோடு நாங்கள் செய்யணும் ஆண்டவர்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம ஜெபத்தோடு நம்முடைய காரியம் நீ ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்குரிய காரியத்தை கூட ஜெபத்தோடு ஆரம்பிங்க. தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை வெற்றி சிறக்க செய்ய காத்திருக்கிறார். ஜெபம் செய்வோமா? கிருபை நிறைந்த தகப்பனே, இரக்கத்தில் ஐஸ்வரமுள்ள ராஜாவே, இந்த நாளிலும் கூட உம்மை நோக்கி அப்பா பிதாவே என்று வேண்டுதல் செய்வதற்கு நீர் கொடுத்த மாபெரும் ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த சத்தியத்திற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் கைக்கு நேரிடுறது எதுவோ அதை நாங்கள் முழு பலத்தோடு செய்ய கிருபை செய்யுங்க. ஒரு சிறிய வேலையாக இருந்தாலும் சரி, அது பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த மன உற்சாகத்தோட தைரியத்தோட தேவன் எங்களோட கூட இருக்கிறீர், ஆசீர்வதிக்க போகிறீர், வெற்றி சிறக்க செய்ய போகிறீர் என்று சொல்லி நாங்கள் நாளை தொடங்கி நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய குற்றம் குறைகள் பாவங்கள் எல்லாவற்றையும் கூட ஒரு விஷயம் மன்னித்து ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக வாழ ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மனபாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ராஜா. கண்ணீரோடு கவலையோடு ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். வேலை கிடைக்கலேன்னு சொல்லி கண்ணீரோடு வருத்தத்தோடு இருக்க பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அவளுக்கு ஏற்ற வழியை நல்ல வேலைகளை கிடைக்க உதவி செய்யுங்க. சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜீவன் மருந்து மாத்திரையில தானே இருக்குதுன்னு சொல்லி வருத்தத்தோடு கண்ணீரோடு அப்பங்களை தின்னுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. அவங்களோடு கூட இருங்க, ஆற்றுங்க, தேற்றுங்க, அரவணைத்துக் கொள்ளுங்க ராஜா. எல்லாவற்றுக்கும் மேலாக சுவாமி நீர் வரும்பொழுது நாங்கள் உம்மோடு கூட நித்தியமாய் வாழுகிற அந்த ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டுமா? பரிசுத்த நாமத்திலே ஆண்டவரே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.